நாங்கள் இப்போ போட் சைட் போயிட்டு இருக்கோம். கில்லி பெக்ஸில் இறங்கிட்டோம். கில்லி பெக்ஸ் இது ஒரு ஷிப்பிங் டவுன்னே சொல்லலாம். வெல்கம் டு கில்லி பெக்ஸ். நல்ல டிஃப்ரெண்ட் கலரில் பில்டிங்லாம் இருக்கு பாருங்க. எங்கே போனாலும் அயர்லாண்டில் ஒரு சின்ன அருவி ஓடுறத பார்த்துருவீங்க. நம்ம இப்படி போய் இந்த டான்ஸ் ஆடுறதெல்லாம் பார்த்துட்டு இப்படி திருப்பி இப்படி வந்துட்டோம். சாக்லேட் இருக்கு. அந்த ப்ளூ ஷிப் இல்லை, அது பக்கத்துல கீழே ஒரு டால்ஃபின் போட்ட குட்டி ஷிப் இருக்கு பாருங்க. கில்லி பெக்ஸ் ஹார்பருக்கு போகிறோம். இன்னைக்கு ஒரு க்ரூஸ் ரைட் தாங்க போகிறோம். இன்னைக்கு போகிற பஸ்ஸை ஒரு 5 மினிட்ஸ்ல மிஸ் பண்ணிட்டோம். ஒரு எம்டி பஸ்ஸில் தான் போயிட்டு இருக்கோம். அவங்களும் அந்த வழியாக தான் போகிறாங்க. ஸோ அவங்கள்ட்ட கேட்டு அவர் போகிற வழியில் அப்படியே என்ன விட்டுட்டு போகிறேன்னு சொன்னார். நம்ம போகிற டெஸ்டினேஷன் போகிறதுக்கே நம்ம இதை மாதிரி பஸ் ரைடில் போகணுன்னா வியூஸ்லாம் என்ஜாய் பண்ணிட்டே போகலாம். அழகான வீடுகள்லாம் இருக்கு பாருங்க. கில்லி பெக்ஸ் பக்கத்தில் வந்துட்டோங்க மக்களே. இறங்கிட்டோம். டான்ஸ்லாம் ஆடுறாங்க நடு வெயில்ல. வெள்ளைக்காரங்களுக்கு வெயில் வந்தாலே சந்தோஷம் தான். இப்போ நம்ம க்ரூஸ் எங்கே போகிறது வைஷு? கில்லி பெக்ஸ் இது ஒரு ஷிப்பிங் டவுன்னே சொல்லலாம். நிறைய ஃபிஷ்ஷிங் இண்டஸ்ட்ரி இப்போ அயர்லாண்டுக்கே சப்ளை பண்ணுற மாதிரி ஃபிஷ்ஷிங்லாம் இங்கேருந்து தான் கிளம்புதுன்னு சொல்கிறாங்க. இங்கே அது மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருக்குது. அது கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா இருக்கு. எல்லா நாட்டு கொடியும் பறக்குது. யூரோப்பியன் நாடுங்க. வெல்கம் டு கில்லி பெக்ஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் இங்கே கில்லி பெக்ஸ் இன்ஃபர்மேஷன் பாயிண்ட். டூரிஸ்ட்லாம் இங்கே வந்தால் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அதுக்கு பக்கத்துலேயே ஒரு கடை இருக்குது பாருங்கள். இதோ அட்லாண்டிக் கோஸ்டல் க்ரூஸ்னு. ஸோ இங்கே தான் நாங்கள் எங்களோட க்ரூஸுக்கு டிக்கெட் வாங்கினோம். டிக்கெட் வாங்கிட்டு அங்கே நிற்க சொல்லியிருக்காங்க. அதோ அந்த ஷிப்ஸ்லாம் நிற்கிற இடத்துக்கு நிற்க சொல்லியிருக்காங்க 2 o'clock. ஸோ இப்போ இன்னும் ஒரு 2 hours இருக்குது. ஸோ நம்ம இந்த இடத்த சுற்றி பார்த்துட்டு 2 o'clock அங்கே போய் 2 ஹவர்ஸுக்கு க்ரூஸ் ரைட் போகிறோம். டவுன் எப்படி இருக்குன்னு சுற்றி பார்க்கலாம். ஆனால் நல்ல வெயில் அடிக்குது இல்லை இன்னைக்கு சரியான வெயில். நேற்று இங்கே ரொம்ப ஹீட் வேவ் மாதிரி 29 degreesக்குலாம் இருந்துச்சு. இன்னைக்கு நேற்றுக்கு பார்க்க இன்னைக்கு பரவாயில்ல. பாருங்க பெரிய பெரிய கப்பல்லாம் நிக்குது. சிட்டி நடுவில் வந்துட்டோங்க. வெயிலுக்கு டான்ஸ்லாம் ஆடுறாங்க. கலர்ஃபுல்லாக டவுன் இருக்கு. எல்லா பில்டிங்கும் ஒரு கலர். கிரீன், பிங்க் and blue. வைல்ட் அட்லாண்டிக் கிராஃப்ட்ஸ் அப்படின்னு ஒரு கடை. ஏசியன் ரெஸ்டாரண்ட்லாம் இருக்கு. ஏசியன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் சைனீஸாக தான் இருக்கும். நல்ல டிஃப்ரெண்ட் கலரில் பில்டிங்லாம் இருக்கு பாருங்க. ஆரஞ்சு பில்டிங் ஷேப்ஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே பாருப்பா கீழே. எங்கே போனாலும் அயர்லாண்டில் ஒரு சின்ன ஒரு அருவி ஓடுறத பார்த்துருவீங்க. ஆனால் உள்ளே எவனோ பீஸா மேக்ஸ் பாக்ஸ் போட்டு போயிருக்கான். எங்கே போனாலும் குப்பை போகிறதுக்கு ஒருத்தன் இருக்காம்பா. பக்கத்துலேயே பீஸா மேக்ஸ் கடை இருக்குப்பா. ஐஸ்கிரீம் எங்கே இருக்கா ஐஸ்கிரீம்? ஐஸ்கிரீம் வேணுமா? இந்தியா டுடேன்னு ஒரு இது இருக்குங்க. தெரியாம நீ சாப்பிட்டு வந்துட்டோமோ? இந்தியா டுடேனா கிரில் இருக்கு. அப்ப நிறைய இந்தியன்ஸ் இருப்பாங்க போல. ஐஸ்கிரீம் போய் வாங்குவோம். இப்போ ஓப்பனானு தெரியலையே, மூடி இருக்க மாதிரி இருக்கு. போய் பாருங்க உள்ள. நம்ம ஊர்ல இருக்கு. க்ளோஸ்ட் இந்த நேரத்துல இல்ல. But I saw some kid eating ice cream. வேற எங்கேயா இருக்கும். இதான் காடா போலீஸ் ஸ்டேஷன் பாருங்க. காஃபி ஹவுஸ் தான். ஹவுஸ் கிட்ட தான் தனக்கு தான். இது நம்ம வீட்டு பக்கத்துல தான் இருக்கு. ஆமா, இந்த வேன்ல புடிச்சோம்னா வீட்டுக்கு போயிடலாம். ஏஐபிலாம் இருக்குப்பா. ஏபி பேங்க்கு.
பக்கத்துல ஏதோ சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட்டு. இங்க நீங்க வீடு வாங்குறதுனா இவங்களை கான்டாக்ட் பண்ணலாம். அந்த காலத்துல வந்து ஃபிஷ் ஷாப், எப்படி ஃபிஷ் வித்திருக்காங்கன்ற மாதிரி ஒரு குட்டி. ஆமா, பக்கத்துல போட்டோலாம் இருக்கு. ஃபிஷ் ஷாப் அழகா பண்ணிருக்காங்க. ஒரு டூரிஸ்ட் ஃப்ளோர் எதுக்கு விட்டிருக்காங்களா, வாங்குறீங்களா? ஆனா இங்க கார் வருது, வெயிட் பண்ணுங்க. ஸோ இது ஒரு டூரிஸ்ட் டவுன் மாதிரி தான் இருக்கு பார்க்க. இப்படி போனால் அந்த கலர்ஃபுல் பில்டிங்ஸ் இல்லை, நம்ம இப்படி கீழே இறங்கிடலாம். நம்ம வந்து இப்படி போய் இங்கே இந்த டான்ஸ் ஆடுறதெல்லாம் பார்த்துட்டு இப்படி வந்து திருப்பி இப்படி வந்துட்டோம். அப்ப இந்த டவுனே இவ்வளவுதானா? இன்னைக்கு ரொம்ப வெக்கையா இருக்குங்க, சரியான வெயில். அதனால ஒரு நடந்தோடனே எங்களுக்கு கொஞ்சம் தாகம் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால நம்ம கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி குடிக்கிறோம். அந்த பையன் வர நம்ம டிக்கெட் வித்த பையன் வர பார்க்குறான், இதுங்க இங்கேயே தான் சுற்றின்னு இருக்குதுங்க 2 வாரம். நிறைய டூரிஸ்ட் ஹோட்டல்ஸ், ஷாப்பிங் பிளேசஸ்லாம் இருக்கு. வைஷுக்கு ஐஸ்கிரீம் வேணுன்றதுனால இங்கே வந்திருக்கோம், ஒரு பிங்க் கலர் பில்டிங்குக்கு. வாங்க போய் பார்ப்போம். வந்து சாக்லேட் இருக்கு. அடிக்கிற வெயில் தாங்க முடியாம இன்னும் ஒரு 1 hour வெயிட் பண்ணோம். அப்போ வைஷுக்கு கேப்பு வேணும், கேப்பு வேணும்னு கேப்பு வாங்கியாச்சு. இப்போ அவங்க மேல வெயில் படாது. ஆமா, இவ்வளவு நேரம் தாங்க முடியலங்க. இந்த இடத்துல என்ன பிரச்சனைனாங்க, இங்க அந்த ஒரு ஃபிஷிங் டவுன் மாதிரி தானே. அப்போ இந்த போட் ரைட் மட்டும்தான் ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன். அப்புறம் சும்மா டவுனை சுற்றி பார்க்கலாம். அது ஒரு பெரிய டவுன் இல்லை, அது ஒரு 15 minutesல சுற்றி பார்த்துட்டேன். வேல்ஸ் வாட்சிங்லாம் இருக்குன்னு சொல்லி தான் வந்திருக்கோம். அம்மா இன்னைக்கு நல்ல வெயில் வேற இருக்கு. நான் சும்மா படுத்திருந்தேன் வீட்டில். வைஷ்ணவி தான் வேல்லாம் இருக்குன்னு சொல்லி கூட்டிட்டு வந்து. சரி, நம்ம வாழ்க்கையில வேல்லாம் பார்த்ததே இல்லையே, க்ளோஸ் அப்லாம் பார்க்கறது தான் வந்திருக்கோம். பார்ப்போம், வேல் இல்லைன்னா வைஷ்ணவி கடல்ல தூக்கி போட்டுரும். வேல்ஸை பார்க்குறோம், இல்லாட்டி வேல்ஸுக்கு ஃபீடிங் பண்ணுறோம். இன்னைக்கு வேல்ஸ் இல்லாம எப்படி வேல்ஸுக்கு ஃபீடிங் பண்ணுவீங்க? போட்டா வரும். இங்கே பக்கத்துலேயே ஒரு ஃபார்மர்ஸ் மார்க்கெட் மாதிரி ஒரு குட்டி குட்டி மார்க்கெட்ஸில் கார்டன் ஃப்ரூட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அதை பார்த்துடலாம். ஒரு போகிறதுக்கு நம்ம ஷிப்பு கிளம்புறதுக்கு இன்னும் 30 minutes இருக்குது. ஸோ இதை பார்த்துட்டு அப்படியே ஷிப்புக்கு போகலாம். இந்த வெயிலுக்கு நல்ல அழகான பூக்கள்லாம் இருக்குது. இந்த பூலாம் பாருங்களேன், ரொம்ப அழகாக இருக்குது. ஐஸுக்கு ஃப்ரூட்ஸ் தான் அட்ராக்டிவ். ஸோ ஃப்ரூட்ஸ்லாம் பார்க்க வந்திருக்காங்க. பியர்ஸ், ஆப்பிள், லெமன், ஆரஞ்சு, ஆப்பிள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் ரீசனபிளா இருக்கு. கிரேப்ஸ் இருக்கு பாருங்க. இவ்வளோ பெருசா இருக்கா? வேணுமா? கப்பல்ல சாப்பிட்டுட்டே போகலாம். இது வாங்குவோமா? அது வந்து 4 euros கேட்டேன். இது அந்த இது 4 euros போச்சு வச்சுமா 1 கிலோ. அது வந்து 3 euro. இது மார்க்கெட் கூட சீப். வாழைப்பழம் இருக்கு, அது 3 euro. மக்களே, அந்த ஷிப்பில் தான் போகிறோம். அந்த ப்ளூ ஷிப் இல்லை, அது பக்கத்துலேயே கீழே ஒரு டால்ஃபின் போட்டு குட்டி ஷிப் இருக்கு பாருங்க. போனவங்கெல்லாம் இறங்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம போனால் கரெக்டாக இருக்கும். அது ட்ரிக்லாம் காட்டுதுப்பா. வீடியோ எடுக்கும்போது கட்டா